Return to the roots. Sow, grow and reap. இன்னைக்கு நாம 12th standard polityயோட lesson 5 federalism in Indiaவோட book back தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். First question. First federal constitution in the world belonged to first constitutionல federalism கொண்டு வந்தது யாரு அப்படின்னா ஆப்ஷன் A United States. அடுத்து federalism was demanded in India for the first time. இப்போ இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல வந்து ஒரு கட்டத்தில் ஃபெடரலிசம் வந்து டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் எங்கே வந்து டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா நேரு ரிப்போர்ட்ல. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், when was federalism officially accepted by the colonial government? இவங்க வந்து என்னதான் டிமாண்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணது எப்போ அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அதுக்கப்புறம் தான் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டே வந்து ஃபார்ம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் சி 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அடுத்தது பைகேமரலிசம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், 2 houses. ஸோ பைனாவே 2 அதை வச்சு நம்ம எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் அ ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன். இப்போ ஒரு ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படின்னா அதோட ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னாவே டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ். இப்போ ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா பவர்ஸை வந்து எல்லாம் அவங்களுக்குள்ள ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஒரு ஹையர் அத்தாரிட்டி வந்து அவங்களோட சப்யூனிட்ஸ்க்கு வந்து பவரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான், ஸோ ஃபெடரல்னாவே அதுதான். ஸோ ஆப்ஷன் சி டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் தான் அதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். அடுத்தது டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் adjudicated by. disputes அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததுனாவே நம்ம வந்து எங்கே போவோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட தான். அது எஸ்பெஷலி பிட்வீன் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட். அடுத்த கொஷின், who described இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் as cooperative federalism? ஃபெடரலிசம்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இது வந்து cooperative federalism அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கிரான்வில் ஆஸ்டின். அடுத்து ஆர்டிகல் 262 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் அப்படின்னா 262. ஸோ 6 அப்படின்னா ரிவர், ஓகேவா? அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ். ஸோ 262னாவே நம்மளுக்கு வந்து இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் தான் ஞாபகம் வரணும். இதுக்கு அடுத்த ஆர்டிக்கல் வந்து அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்திருக்கும். அந்த ஆர்டிக்கல் வந்து 263. நம்ம 262 இதில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ. ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட்லி மேட்ச்டு பேர். இதுக்கு எப்போவுமே ஃபர்ஸ்ட் யூனியன்ஸ் லிஸ்ட் வரும், செகண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட், தேர்டாக வருது கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ இது மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட் தான் தேர்டாக வருது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட்லி மேட்ச்டு பேராக இருக்குது. மொத்தமே 3 லிஸ்ட்டு தான் இருக்குது. அதுவும் இது என்னென்ன லிஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மேட்ச் தி ஃபாலோயிங். சர்க்காரியா கமிஷன் அண்ட் ராஜா மன்னர் கமிஷன் இவங்க வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் அதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய கமிஷன்ஸ். ஸோ சர்க்காரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் லெவல், ஸோ யூனியன் கவர்மெண்ட் அதுக்கான ஆன்சர். ராஜா மன்னர் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. அடுத்து ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் அப்படின்னாவே நம்மளுக்கு அக்காலி தால் அது வந்து தெரிஞ்சிருக்கும். பொம்மை ஜட்ஜ்மெண்ட்னாவே கோர்ட் கன்ஃபார்ம் வரும். ஸோ பொம்மை கேஸ் எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தானே நடந்தது. ஸோ பொம்மை ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட். அடுத்து வாட் இஸ் ஃபால்ஸ் அபவுட் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஸ்டேட் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 3, ஓகேவா? ஒரு நியூ ஸ்டேட் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஹவுசஸ் பார்லிமெண்ட் ஹவுசஸில் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி அதுக்கான பில்லு, ஓகேவா? அது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை பிரசிடென்ட் கிட்ட வந்து அனுப்புவாங்க. பிரசிடென்ட் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கிட்ட ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பில்லுக்கு வந்து ஆக்சன்ட் கொடுத்துட்டாருன்னா நியூ ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் எது வந்து ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி பார்லிமெண்ட் வில் பாஸ் தி பில், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வராது. அடுத்த கொஷின், the commission that recommends the abolition of all India services like Indian administrative service. எந்த கமிஷன் வந்து இந்த மாதிரி ஆல் இண்டியா சர்வீஸ்லாம் நம்மளுக்கு அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை கொடுத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ராஜா மன்னர் கமிஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் ராஜா மன்னர். அடுத்த கொஷின், மேட்ச் தி ஃபாலோயிங்.
ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அப்போ வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா மொரார்ஜி தேசாய். ஓகேவா. செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷனில் யார் இருந்தாங்க அப்படின்னா வீரப்ப மொய்லி அப்படிங்கிறவங்க. அடுத்தது ஆர்டிகல் 312 எதுக்கு ரிலேட்டடாகி வரும் அப்படின்னா ஆல் இண்டியா சர்வீசஸ். அடுத்தது ஆர்டிகல் 249 அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சப்ஜெக்ட் டு கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் நம்ம 262 பார்த்துருக்கோம், 249, 312. ஸோ இந்த 3 ஆர்டிக்கலும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புக் பேக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். அடுத்தது அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஷின். அசர்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the constitution excludes the interstate river water disputes from the jurisdiction of Supreme Court and entrusts them to Article 262. 262நாவே அந்த இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஓகேவா, அது சம்மந்தமாக வருது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ்லலாம் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து அவங்க ஒரு அட்ஹாக் ட்ரிபியூனல் மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிக்கணும். அப்போதைக்கு ஒரு ட்ரிபியூனல் மாதிரி வச்சு அவங்க அந்த நெகோசியேஷன்ஸை வந்து பேசி அவங்க பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கணும். அதுக்கான ஹெட்டை வந்து யார் நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஹெட்டை மட்டும் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்லாம் வந்து யார் இருப்பாங்கன்னா எல்லாருமே ரிட்டையர்டு ஜட்ஜஸாக தான் இருப்பாங்க. ஓகேவா, அதுதான் இது சொல்ல வராங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அதில் தலையிடக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்க ஒரு ட்ரிபியூனல் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். River water disputes வந்து affect the livelihood of millions of people and therefore they should be settled through negotiations among the concerned states. Correct. இது அதனால ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ. both A and R are true and R is the correct explanation of A. இதை நான் சொன்னது தான் அவங்களும் இது சொல்லியிருக்காங்க. ஸோ that's all for today's session. Thank you for watching and keep supporting. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.